विहारी जय राधा माधव जय कुंज विहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय यशोदनंदना जय व्रजजनरंजना जय यशोदनंदना जय व्रजजनरंजना जय यमुना तीरवनचारी जय कुंज विहारी जय यमुना तीरवनचारी जय कुंज विहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव जय राधा माधव राधा माधव जय राधा माधव जय राधा दामोदर राधे जय राधा दामोदर राधे जय जय कन्नादा जय बलदेवा सुभद्रमाय जय सुदर्शना जय पंचतत्वा जय पंचतत्वा जय पंचतत्वा जय जय प्रभुपाद जय जय प्रभुपाद निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल। श्री राधा माधव की जय। कलियुग धर्म हरे कृष्ण महामंत्र की जय। पतित पावन श्रील प्रभुपाद की जय। श्रीमद् भगवद गीता की जय। गौर प्रेमनंदे हरि हरि बोल। ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய தாமோதர மாத நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பகவத்கீதை அத்தியாயம் 5 27 28 2 ஸ்லோகங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம். ஓமஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुना गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्।
ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 5. நாம் இன்றைக்கி 27, 28 2 ஸ்லோகங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்பர்ஷான் கிருத்வா பகீர்பாஷ்யாம் சக்ஷுश्चैवान्तरे भ्रुवोः प्राणापानौ समो कृत्वा नासाप्यत्र चारिणौ यतेन्द्रियमनोबुद्धिर्मुनिर्मोक्षपरायणः विगते च भयक्रोधा यः सदा मुक्त एव सः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. எல்லா புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி, புருவ மத்தியில் கண்களையும் பார்வையையும் நிறுத்தி, நாசிக்குள் உள் வெளி சுவாசங்களை நிறுத்தி, மனம், புலன்கள், அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான். எப்போதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. ஆக இந்த 5வது அத்தியாயம் அப்படிங்கிறதுடைய இறுதி நிலையில் நாம் இருக்கோம் இல்லைங்களா. இவ்வளோ நாள் இந்த 5வது அத்தியாயம் கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் நாம் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத பகவான் நமக்கு விளக்கிக்கிட்டே வந்தார். அதனுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ இங்கே பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 6வது அத்தியாயத்துக்கு ஒரு அடித்தளம் இங்கே பகவான் போடுறார். ஏன் அப்படின்னா 6வது அத்தியாயம் தியான யோகத்தை பற்றி சொல்ல போகிறாரு. தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. அதுக்கு ஒரு முன்னோட்டம் கொடுக்குற மாதிரி இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில் இந்த பதங்களை பகவான் அர்ஜுனன்கிட்ட பேசுகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த 6வது அத்தியாயத்தில் இதை வச்சு நிறைய திருப்பங்கள் ஏற்பட போகுது. பகவான் இதை இன்னும் விளக்கமாக இந்த யோக முறையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார். அப்போது அர்ஜுனன் அதை கேட்டு எப்படி அதுக்கு பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப முக்கியமாக ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதில் சில பிரபுபாதர் நமக்கு இந்த கலியுகத்தில் என்ன மாதிரி முறை சாத்தியம், எது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறார். அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த 2 ஸ்லோகங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்பர்ஷ அப்படின்னாக்க சப்தம் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம், புலன் விஷயங்கள். அதுக்கப்புறம் சக்ஷு, கண்களால் பார்க்கக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களுக்கும் அதனுடைய புலனின்ப பொருட்கள் இருக்குது இல்லையா. அதுலேருந்தெல்லாம் அந்த புலன்களை கட்டுப்படுத்தி, அப்போது நம்முடைய இந்த புருவ மத்தியில் இருக்குது இல்லையா, இந்த புருவ மத்தியில் என்ன பண்ணணும், நம்முடைய மனதை நிலைநிறுத்தி நாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு அப்படின்னா, படிப்படியாக அஷ்டாங்க யோகத்து மூலமாக பக்தி யோகத்துக்கு வரணும். அந்த அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணுறவங்களுக்காக இது சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம இங்கே பகவான் சொல்கிறத பார்க்குறோம். இந்த பொருளுரையை நாம் இப்போ படிக்கலாம். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுபவன் உடனடியாக தனது ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பக்தி தொண்டின் மூலம் அவன் முழுமுதற் கடவுளையும் அறிய முடியும். பக்தி தொண்டில் நன்றாக நிலை பெறுபவன் திவ்யமான நிலையை அடைந்து தனது செயல்களின் மத்தியில் பகவானின் இருப்பை உணரும் தகுதியை பெறுகிறான். இந்நிலையே பரத்தில் முக்தி அடைதல் எனப்படுகிறது. பரத்தில் முக்தி அடைவதற்கான வழிமுறைகளை விவரித்த பிறகு யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி என்னும் 8 நிலைகளை கொண்ட அஷ்டாங்க யோகம் என்னும் யோக பயிற்சியின் மூலம் எவ்வாறு அந்நிலையை அடைய முடியும் என்பதை அர்ஜுனனுக்கு விளக்குகிறார் பகவான். 6ஆம் அத்தியாயத்தில் தெள்ளத் தெளிவாக விளக்கப்படக்கூடிய இந்த யோக வழிமுறை இந்த 5ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், முகர்தல் என்னும் புலன் விஷயங்களை யோக பயிற்சியின் பிரத்யாகார என்னும் முறையின் மூலம் வெளியே நிறுத்தி, பார்வையை புருவ மத்தியில் வைத்து, கண்களை பாதி மூடிய நிலையில் மூக்கின் நுனையில் கவனத்தை நிறுத்த வேண்டும். முழுவதுமாக கண்களை மூடுவதில் எந்த லாபமும் இல்லை. ஏனெனில் உறங்கிவிட நல்ல வாய்ப்பு உண்டு.
முழுவதும் கண்களை திறந்து கொண்டிருப்பதும் பலனற்றது. ஏனெனில் புலனின்பப் பொருட்களால் கவரப்படுவதற்கான அபாயம் உள்ளது. உடலினுள் மேலும் கீழும் இயங்கும் காற்றை சமப்படுத்துவதால் சுவாசமானது நாசிக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இத்தகைய யோகத்தை பயில்வதால் புலன் கட்டுப்பாட்டை அடைந்து வெளியிலுள்ள புலனின்பப் பொருட்களை தவிர்த்து பரத்தில் முக்தியடைவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள முடியும். எல்லாவித பயம் மற்றும் கோபத்திலிருந்தும் விடுபட்டு திவ்யமான தலத்தில் பரமாத்மாவின் இருப்பை உணர்வதற்கு இந்த யோக முறை உதவுகின்றது. வேறு விதமாக கூறினால், யோகத்தின் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு கிருஷ்ண உணர்வே மிக எளிமையான வழி. இது அடுத்த அத்தியாயத்தில் தெளிவாக விளக்கப்படும். சதாசர்வ காலமும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதனால் இதர ஈடுபாடுகளில் தனது புலன்களை இழக்கும் ஆபத்து கிருஷ்ண உணர்வினருக்கு இல்லை. அஷ்டாங்க யோகத்தை விட புலன்களை அடக்குவதற்கு இதுவே சிறந்த வழிமுறை ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஆக பக்தர்களாக இல்லாதவங்க இல்லை பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணணும், ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி நாம் பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? இந்த அஷ்டாங்க யோக பயிற்சியை எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். பக்தி யோகம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பக்தர்கள் யாரும் அவங்களுடைய பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப பொதுமக்களை அப்படி கவர்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒன்றும் கிடையாது. கையில் ஒரு ஜெபமாலை வச்சுக்கிட்டு ரொம்ப எளிமையாக ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆனால் இந்த அஷ்டாங்க யோக வழிமுறை பார்த்தோம் அப்படின்னாக்க பலவிதமான ஆசனங்கள் இருக்குது இல்லைங்களா? பத்மாசனம், சிரசாசனம், இந்த மாதிரி பலவிதமான ஆசன முறைகள் இருக்குது. அதெல்லாம் செய்கிற ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதில் அந்த கவர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அவங்க செய்கிறத பார்க்கும்போது, ஏப்பா எப்படி இப்படிலாம் செய்கிறாங்க, நம்மளால் காலை இப்படி கூட வைக்க முடியல, அப்படி கூட வைக்க முடியல. அதுவும் கொஞ்சம் வயதான பிறகு இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. சின்ன குழந்தைகள் ரொம்ப எளிமையாக அந்த யோகாசன பயிற்சிகளை எல்லாம் செய்வாங்க. அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளே அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய விளையாட்டே அப்படி அவங்க யோகாசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி குதிப்பாங்க, இப்படி குதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உடல் அப்படிங்கிறது மாறி தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜராலாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா பார்க்கத்தான் முடியும், வேடிக்கை பார்க்கத்தான் முடியும். இதெல்லாம் பயிற்சி பண்ண முடியாது. ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன? இந்த அஷ்டாங்க யோக வழிமுறையுடைய நோக்கம் என்ன? பிரபுபாதர் இங்கே கொடுத்துருக்கார். அஷ்டாங்க அப்படின்னாக்க 8 நிலைகள். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தியாரண, தியான, சமாதி. அப்போது இந்த யம நியமங்களை நாம் என்ன செய்யணும்? சரியான முறையில் பயிற்சி பண்ணணும். அஷ்டாங்க யோக வழிமுறையில் மட்டும்தான் யம நியமங்கள் இருக்கா? பக்தி யோக வழிமுறையில் யம நியமங்கள் கிடையாதா அப்படின்னா, பக்தி யோக வழிமுறையில் என்ன இருக்குது? யம நியமங்கள் இருக்குது. முதல்ல யம நியமனா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். யம அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த காரியங்கள்லேருந்து நம்ம விலகி இருக்கணும், எந்த காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது யம. நியமங்கள் அப்படிங்கிறது நாம் எதை செய்யணும் அப்படிங்கிறது நியமங்கள். இப்போது நமக்கு 4 சட்டத்திட்டங்கள் இருக்குது இல்லைங்களா? நாம் அசைவ உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு உட்பட. போதைப் பொருள் எதுவும் எடுத்துக்கூடாது. அதில் தேநீர், அதுக்கப்புறம் காப்பி இதெல்லாம் உட்பட போதைப் பொருள் எதுவும் எடுத்துக்கூடாது. தவறான ஆண் பெண் உறவு அதில் ஈடுபடக்கூடாது. ஈடுபடுறது மட்டும் இல்லை, அதை அந்த காட்சிகளை சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்கள், அதுக்கப்புறம் டிவி வர்ற சீரியல், இல்லை அது சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறது, இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. இது எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. சூதாட்டம் கூடாது. ஆக இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள். நியமங்கள் நமக்கு என்ன? நியமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன செய்யணும்? நாம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும். எழுந்து பகவானுடைய அந்த மங்கள ஆரத்தியில் கலந்துக்கிறதுக்காக நம்மளை நாம் உடல் மனம் ரெண்டையும் தூய்மை பண்ணிக்கணும். அப்படி நல்ல சுத்தமாக குளித்து
பகவானுடைய திருநாமங்களை சொல்லி கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணுவே நமக, மதுசூதனாய நமக, திருவிக்ரமாய நமக, வாமனாய நமக, ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய நமக, தாமோதராய நமக, வாசுதேவாய நமக அப்படின்னு இந்த பகவானுடைய திருப்பாதங்களை நம்ம உடலில் 12 இடங்களில் நாம் இட்டுக்கணும். திருமண் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாது. பகவானுடைய இந்த திருப்பாதத்தை நம்ம நெத்தியில் தாங்கிக்கிறதுக்கு நாம் பெருமை அடையணுமே தவிர இதை போட்டு நான் எப்படி வெளியில் போவேன் அப்படிலாம் வெக்கப்படக்கூடாது. இதெல்லாம் தான் நமக்கு பாதுகாப்பு, அணிகலன், அழகு எல்லாமே இது தான். வேறு எந்த விதத்தினாலும் நமக்கு ஒரு தூய்மை அப்படிங்கிறது கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கோவில் அருகில் இருந்து இஸ்கான் கோவில் பக்கத்தில் இருக்கிறவங்க அதிகாலையில் மங்கள ஆரத்தியில் கலந்துக்கலாம். கோவிலேருந்து தொலைவில் இருக்கிறவங்க வீட்டிலையே என்ன பண்ணலாம்? அழகாக பகவானுக்கு மங்கள ஆரத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜபமாலை வச்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே 16 மாலை நாம் ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்ணும். அதுக்கு நடுவில் முக்கியமான பாகவத உபன்யாசங்களை நாம் கேட்கணும். எல்லாருமே தாமோதர பகவானுக்கு நெய் தீப ஆரத்தி காட்டி ரொம்ப உற்சாகமாக வழிபடக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதிரி திருநாட்களை நாம் விமர்சையாக கொண்டாடணும். பகவானுடைய அவதார தினங்களை எவ்வளவு நம்மளால் விமர்சையாக கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு அதை நாம் விமர்சையாக கொண்டாடணும். இதெல்லாம் நம்மளுடைய நியமங்கள். எப்போவுமே பக்தர்கள் சங்கத்தில் இருக்கணும். பாகவதம், பகவத்கீதை இதையெல்லாம் நம்ம பக்தர்கள்டேருந்து கேட்கணும். இதெல்லாம் நம்முடைய நியமங்கள். அப்போது பக்தி யோகத்துலேயும் என்ன இருக்குது? யம நியமங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசன. பக்தி யோகத்தில் என்ன மாதிரி ஆசனங்கள் இருக்குது அப்படின்னா, ஜபம் பண்ணும்போது உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்து ஜபம் பண்ணணும். பிரபுபாதருடைய அந்த ஜபம் பண்ணுற அந்த ஆடியோ அந்த இதை நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க, அப்போது பிரபுபாதர் சமயத்தில் கண்டிப்பாக சொல்லுவார், நல்லா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார், சரியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ஒரு ஆசன முறை. நமக்கு நல்ல நிமிர்ந்து உட்காந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம் ஜபம் பண்ணணும். சில பேர் நடைப்பயிற்சி பண்ணிக்கிட்டே பண்ணுவாங்க, தவறு கிடையாது. இந்த மாதிரி நாம்ளும் இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுறோம். யம நியம ஆசன. அடுத்தது வருது பிராணாயாமம். இங்கே பிரபுபா சொல்லியிருக்கார், நம்ம உடலுக்குள்ளே 10 விதமான காற்றுகள் இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த 10 விதமான காற்றுகளுடைய இயக்கத்தினால தான் நம்மளுடைய உடல் சீராக இயங்குது. அந்த காற்றுகளுடைய இயக்கம் சரியில்லை அப்படின்னாக்கா பலவிதமான நோய்கள், பக்கவாதம் முதலிய நோய்கள் நம்மளை தாக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராணாயாமத்தை பயிற்சி பண்ணுறவங்க இருக்காங்க. நாம் எப்படி இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்கிறது மூலமாகவே இந்த மூச்சு பயிற்சியை நம்ம பண்ணுறோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு மூச்சில் நம்ம எத்தனை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறோம், படிப்படியாக மூச்சை நம்ம விடுறோம். அதுக்கப்புறம் ஆழ்ந்து மூச்சை உள்ளே எடுத்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறோம். ஸோ நம்ம மூச்சில் கவனம் செலுத்துறது கிடையாது, அது நமக்கு சொல்லப்படலை. ஆனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் அந்த உச்சரிப்பில் நாம் கவனம் செலுத்துகிறோம். அப்போது யம நியம ஆசன பிராணாயாம, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரத்யாகார, அந்த நிலை தான் இங்கே பகவான் விரிவாக சொல்கிறார். அதாவது கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியாது. கண்கள்லாம் ஏதாவது காட்சியை பார்த்து தான் ஆகணும், காதில் ஏதாவது ஒரு சப்தம் கேட்டு தான் ஆகும். மாயப்பூரில் வசதியான ஒரு வாழ்க்கை முறை. கண்கள் எங்கே பார்த்தாலும் பக்தர்களை தான் பார்க்கணும், பகவானுடைய திவ்யமான ரூபத்தை தான் தரிசனம் பண்ணணும். காதில் எப்போவுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நாம சங்கீர்த்தனம் நடந்துக்கிட்டே இருக்கும். யாராவது பக்தர்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுக்கு எதிர்மாறான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ வேண்டி இருக்குது. அப்போது
இந்த புலன் விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புலன்களை உள்ளே இழுத்து, நம்ம 2வது அத்தியாயத்திலே பார்த்தோம் எப்படி ஒரு ஆமை தன்னுடைய புலன்களை உள்ளே இழுத்து தேவையான போது மட்டும்தான் பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கூர்மோங்காணிவ சர்வஷக அப்படின்னு சொன்னார் பகவான். அந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம புலன்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, புலனின்பத்துக்காக அதை உபயோகப்படுத்தக்கூடாது. நாம ஜபம் சொல்லும்போது நாமத்தில் நாம் கவனம் செலுத்தணும். பகவானுடைய சேவையில் ஈடுபடும்போது முழுமையாக அந்த சேவையில் மனதை நாம் செலுத்தணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கும் அந்த பிரத்யாகார நிலை அப்படிங்கிறது அடையப்படும். அடுத்தது தாரணை. இந்த தாரண நிலையில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க, பகவான் மேலே முழு கவனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பகவானை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, பாதாதிகேஷம் தியானம் பண்ணணும். முதல்ல பகவானுடைய திருப்பாதங்களை தரிசிக்கணும். திருப்பாதங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அவருடைய திருமுக மண்டலத்துக்கு நாம் வரணும். கோவிலில் கூட நம்ம பகவானை தரிசனம் பண்ணும்போது பாதாதிகேஷம் தான் தரிசனம் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து அவருடைய திருமுகத்துக்கு போகக்கூடாது. அப்போது இந்த தாரண நிலையில் ஒரு பக்தனுடைய தியானம் அப்படிங்கிறது பாதங்களில் ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போய் அது இடையில் என்ன ஆகும் அப்படின்னாக்க விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப பாதத்துலேருந்து ஆரம்பித்து தியானம் பண்ணணும். இந்த நிலை தாரணை அப்படின்னு சொல்லப்படுது. இது நமக்கு அனுபவம் இருக்குது. ஏன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம்னா மகாரி பகுதா நிஜசர்வ சக்திஸ் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கு சைத்தன்ய மகாபிரபு. பகவான் நாம ரூபத்தில் இருக்கார். அப்போது நம்ம நாம ஜபம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே 2 மந்திரம் சொல்லியிருப்போம். மனசு என்ன பண்ணும், வேறு எதையாவது யோசிக்கும். அதை யோசித்து மனசு வெளியில் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் நமக்கு மாலை போகும் வரும் என்னமோ பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜில் சாண்டிங்கெலாம் விட்டுட்டு மனசு பின்னாடி ஓடிருப்போம் நம்மளும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சாண்டிங் தானே பண்ணிகிட்டு இருந்தோம், என்னது இது வேறு எதையோ பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை இழுத்து கொண்டு வரணும். இழுத்து கொண்டு வந்து திரும்ப நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, அந்த தியான அப்படிங்கிற நிலைக்கு போகிற வரைக்கும் நடக்கும். தியானம் அப்படிங்கிற நிலை என்ன அப்படின்னா, பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பலவிதமான பொருட்களால் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பால், தயிர், நெய், அதுக்கப்புறம் தேன். இந்த தேன் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க அந்த தேன் இடைவிடாமல் அப்படியே பகவானுடைய திருமேனியில் அப்படியே வந்துக்கிட்டே வரும். எந்த நடுவில் அது வந்து பிரேக் ஆகவே ஆகாது. அதுதான் தியான ஸ்டேஜ். அந்த மாதிரி நாம் ஜபம் பண்ணும்போது கவனம் சிதறாமல் நம்மளால் 16 மாலை ஜபம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நாம் என்ன பண்ணிட்டோன்னு அர்த்தம், தியான ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். நாம் இங்கே யமனிமையிலே நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். நாம் எங்கே அவ்வளோ தூரம் போகிறது இல்லைங்களா? ஆனால் முயற்சி பண்ணணும். அந்த தியான நிலையை அடையிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடனத்தின் போது கவனக்குறைவாக இருப்பது குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த கவனக்குறைவை தவிர்க்கிறதுக்கு நாம் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். மைண்ட் யுவர் மைண்டு, நம்ம மனசை எப்போவுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ என்ன பண்ணுற, எதை இப்போ யோசிக்கிற, தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறியா, தேவையில்லாத காரியம் பண்ணுறியா, பகவானுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் நீ ஏதாவது ஈடுபட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி மனசை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா புத்தி வேணும். அந்த புத்தி எங்கேருந்து கிடைக்கும், பகவத்கீதையிலேருந்து தான் கிடைக்கும். அந்த புத்தியை நமக்கு பகவான் கொடுக்குறார். பகவான் கொடுக்குற புத்தியை வச்சு நாம் மனசை என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் சமாதி நிலை, அதெல்லாம் மிக உயர்ந்த நிலை. ஆனால் இந்த மாதிரி அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணி இங்கே பிரபுபாத் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அஷ்டாங்க யோகத்தினுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, பரமாத்மாவை தியானம் பண்ணணும். பரமாத்மாவுடைய அந்த தியானத்தை
அடைஞ்சு அதில் சமாதி அடையிறது தான் அஷ்டாங்க யோகத்தினுடைய அந்த உயர்ந்த நிலை. ஆனால் பிரபுபாத் இங்கே சொல்கிறார், பக்தி யோகத்தில் ஒருத்தர் இதை பக்தி யோகத்தை தொடங்கின உடனேயே அவருக்கு பகவானுக்கும் நேரடியான தொடர்பு கிடைச்சிடுது அப்படின்னு சொல்கிறார். ஆக இது எல்லா நிலைகளை விடையும் பக்தி யோகம் உயர்ந்தது. எப்படி உயர்ந்தது? இப்போது அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்கிற ஒருத்தர் பல வருட காலம் இல்லை பல பிறவிகள் அவர் தொடர்ந்த பயிற்சியின் மூலமாக தான் அவரால் பரமாத்மாவை உணர முடியும். ஆனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தோடு யாருக்கு தொடர்பு கிடைக்குதோ, அந்த தொடர்பு கிடைச்ச உடனேயே பகவானுக்கும் அவருக்கும் கிடைக்கிற நேரடியான தொடர்பாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் பகவானுடைய நேரடியான தொடர்பு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும்போது நமக்கு கிடைக்குது. நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ்ய சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ணசுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்வான் நாம நாமினக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பத்ம புராணத்தில். அபிநத்வான் வேறுபாடே கிடையாது, பின்னம் கிடையாது. நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ்ய ரச விக்கிரக, விக்கிரகம் அப்படின்னா வடிவம், நாமமும் வடிவம். எப்படிப்பட்ட வடிவம்? ரச விக்கிரக. பகவானுக்கு ஒரு பேர் அகில ரசாமிருத மூர்த்தி அப்படின்னு, எல்லா விதமான ரசங்களும் நிறைந்தவர். நாமமும் அப்படிதான். ஆனால் நமக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, பிரபுபாதர் அருமையாக ஒரு உதாரணம் சொல்லுவார். யாருக்கு மஞ்சள் காமாலை நோய் இருக்கோ அவங்களால என்ன பண்ண முடியாது, கற்கண்டுடைய சுவையை அவங்களால சுவைக்க முடியாது. அந்த கற்கண்டு அவங்களுக்கு கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நமக்கு இருக்குது. நாம் நாமகாரி பகுதா நிஜசர்வ சக்தி தத்ரார்பிதா நியமித ஸ்மரணேன காலக ஏதாத்ருஷி தவ கிருபா பகவன் மமாபி துர்தைவம் ஈத்ருஷம் இஹாஜனி நானுராக்க. எனக்கு அந்த சுவை இல்லை, நான் அனுராக்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு சொல்கிறதில்ல, நம்மளை பார்த்து சொல்கிறார். நமக்கு அந்த சுவை இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். நேரடியான தொடர்பு இருக்குது. பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணுற ஒருத்தர் ஆரம்ப நிலையிலேயே அவருக்கும் பகவானுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த நேரடியான தொடர்பை உணர முடியாத நிலையில் நாம் இருக்கோம். அதை உணர நம்ம முயற்சி பண்ணாலே போதும். அப்போ அதனுடைய சுவையை நாம் உணரலாம். எப்படி மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவர் அந்த கற்கண்டையே சுவைச்சு அதுவே அவருக்கு மருந்து. அவரால் அந்த கற்கண்டு இனிமையாக இருக்குது, கற்கண்டு இனிக்குதே அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா அன்னைக்கு அவருடைய நோய் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நமக்கும் பகவானுடைய நாமத்தில் அந்த சுவை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போது பகவானை நாம் உணர ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். அந்த நாமத்து மேலே நமக்கு சுவை வரணும் அப்படின்னாக்க திரும்ப திரும்ப நம்ம நாமத்தை தான் சொல்லணும். இந்த கலியுகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரை வேணால் எடுத்துக்கோங்க, எந்த யோகி எந்த ஞானி இல்லை என்ன பேரில் இருக்கிறவங்கள வேணால் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து அவங்களெல்லாம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பக்தி யோகத்தினுடைய முதல் நிலையில் இருக்கிறவரை விட அவங்கெல்லாம் மோசமான நிலையில் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. இது 100% உத்தரவாதம். பக்தியோக பயிற்சியை ஆரம்பிக்கிற ஒருத்தர் கூட இந்த 4 சட்டத்திட்டங்களை ரொம்ப எளிமையாக கடைபிடிச்சிருவாங்க. ஆனால் மிகச்சிறந்த யோகிகள் அவங்கெல்லாம் பெயர் புகழ் அடைஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு நிறைய அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவங்க ரொம்ப பிரபலமாக இருக்கலாம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். ஆனால் அவங்களுடைய குணம், அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய செயல்கள் எதுவுமே சாஸ்திரத்துக்கு ஒத்து போகாது. பகவானுடைய சிந்தனையே இல்லாமல் இருப்பாங்க. பகவானுடைய சிந்தனையே இல்லாமல் அவங்க என்ன சொல்லிப்பாங்க, யோகிகள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. யோகம் அப்படின்னு சொன்னாலே பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு அங்கே இருந்தால் தான் அது யோகம்
இல்லைன்னா அதில் வந்து என்ன கிடையாது, யோகமெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நடக்கிற தியான வகுப்புகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோக பயிற்சிகள், இதெல்லாம் அவங்க வந்து உடற்பயிற்சின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு யோகாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்ததும் கிடையாது. அனாதி காலத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யோகிகள் அப்படிங்கிறவங்களுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிறது வேத காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு நல்ல உதாரணம் யார் அப்படின்னாக்க விஸ்வாமித்திரர் தான். விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய யோகி. யோக சித்திகளெல்லாம் அவர் அடைஞ்சிட்டார். அவர் வந்து ஒரு சொர்க்கலோகத்தையே உருவாக்கினார். திருசங்கு அப்படிங்கிறவருக்காக ஒரு சொர்க்கலோகத்தையே அவர் வந்து உருவாக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு யோக சித்தி வாய்ந்தவர். அந்த அளவுக்கு யோக சித்திலாம் இன்றைக்கி யாருக்கும் கிடையாது. இவங்கெல்லாம் சும்மா விட்டில் பூச்சிகள் மாதிரி. ஆனால் அப்பேற்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் கூட என்ன ஆச்சு அவருக்கு? எல்லாருக்கும் அவருடைய அந்த நிலைமை தெரியும் இல்லையா? மேனகையினுடைய அந்த கார் சலங்கை ஒலியினால் கவரப்பட்டு தன்னுடைய யோக பயிற்சியிலேருந்து அவர் விழுந்தார். இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் சௌபரி முனின்னு பேர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எதுக்கு நம்ம வந்து இந்த வெளி உலகத்தில் உட்காந்து தியானம்லாம் பண்ணோம் அப்படின்னாக்க ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருடைய யோக சித்தினால் அவர் என்ன பண்ணார்னா, தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டார். தண்ணிக்குள்ளே போய் உட்காந்தா யார் என்ன பண்ண முடியும்? யாராவது வந்து அவரை தொந்தரவு பண்ண முடியுமா என்ன? யாரும் தொந்தரவு பண்ண முடியாதுல்ல. அதனால் தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அவர் தவம் பண்ணார். அங்கே அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னா அத்தியாத்மிக கிளேஷா அப்படின்னு சொல்கிறது. நம்மளை சுற்றி ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை பார்த்து நம்மளா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுக்கு இவர் நல்ல உதாரணம். 2 மீன் இணையிறத பார்த்தார். அது அதனுடைய வாழ்க்கை முறை. தண்ணியில் அது பாட்டுக்கு அது தன்னுடைய வாழ்க்கையை நடத்துது. இவருக்கு அதை பார்த்தோன்னே என்ன ஆச்சு? மனம் கிளர்ச்சி அடைஞ்சது. அதனால் என்ன பண்ணார்? உடனே தண்ணியை விட்டு வெளில வந்துட்டார். வந்து 50 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எப்படி இருக்குது அவருடைய யோக பயிற்சி? அதுக்கப்புறம் கடைசியில் அவர் வந்து என்னடா இது, நான் என்னமோ தானே பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு பெரிய குடும்பஸ்தன் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறார். ஆனால் பக்தர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னாக்க வீழ்ச்சி அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. பார்க்குறதுக்கு வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியலாம், ஆனால் வீழ்ச்சி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. பக்தர்கள் வீழ்ச்சி அடையாமல் இருக்காங்களா அப்படின்னா, பார்க்குறதுக்கு அவங்க வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கலாம். நிறைய உதாரணங்களும் இருக்காங்க. அஜாமிலன் ஒரு உதாரணம். அவர் வந்து தூய்மையான பக்தர் கிடையாது. ஒரு மிஸ்ர பக்தி, கர்ம மிஸ்ர பக்தி. நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணுவார் அவங்க அப்பாவோட சேர்ந்து. அப்படி தான் இருந்தார் அவர். ஆனால் காட்டில் அவரும் ஒரு பெண்ணை பார்த்தார். தகாத ஒரு காட்சியை பார்க்குறார். தவறான ஒரு பெண், தவறான ஆண், அவங்க 2 பேரும் இணையிற காட்சியை பார்க்குறார். அப்போத்திலேருந்து அவருக்கு அந்த பெண் தான் அவருடைய மனதில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அந்த பெண்ணையே வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு குடித்தனம் பண்ணார். அப்போது முதிர்ந்த வயதில் அவருக்கு ஒரு குழந்தை, சின்ன குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு பேர் வைக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த குழந்தைய கூப்பிட்ருப்பார் இல்லையா? நாமளே வீட்டில் குழந்தைங்கள கூப்பிட்றோம். எத்தனை தடவை கூப்பிட்றோம்? யாராவது எண்ணுறோமா என்ன? அத்தனை தடவை அவரும் கூப்பிட்ருப்பார்ல. நாராயணா இங்கே வா, நாராயணா அங்கே போகாத, நாராயணா உட்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பார்ல. குழந்தைங்களுக்கு பகவானுடைய திருநாமத்தை சூட்டணும். அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த வழக்கங்கள்லாம் போயாச்சு. போய் பகவானுடைய திருநாமம் வச்சுருந்தா கூட அதை ரொம்ப சுருக்கி அப்படி தான் கூப்பிடுறாங்க. ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் இருந்தது அப்படின்னா சீனின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அடுத்த ஜென்மத்தில் நம்ம வந்து எறும்பாக பிறக்க வேண்டி வந்துடும். ஏன்னா சர்க்கரையே நினச்சி சீனின்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம்னா எறும்பாக பிறந்துருவோம். அழகாக ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர்லாம் ஃபேஷனாக வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது
இந்த மாதிரி தன்னுடைய இறுதி காலத்தில் அவருடைய மரண நேரம் நெருங்கும் போது யமதூதர்கள் வர்றாங்க அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ எப்பவும் கூப்பிட்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மகனை கூப்பிட்றார், நாராயணா அப்படின்னு கூப்பிட்றார். கூப்பிடும்போது அந்த மகன் வரல, அவர் மகனை தான் கூப்பிட்டார், பகவானை கூப்பிடல, பகவானை நினச்செல்லாம் கூப்பிடல. ஆனால் பகவான் வந்து உடனே தன்னுடைய விஷ்ணு தூதர்களை அனுப்பி வைக்கிறார். நாராயணா அப்படின்னு 4 அக்ஷரம் சொன்னதுனால 4 பேர் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் விவாதம் நடக்குது. யமதூதர்கள் இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது அஜாமிலனுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் யோகிகள் அப்படிங்கிறவங்க பக்தி யோகத்துக்கு வராத வரைக்கும், அவங்க யோக சித்திகளை அடையணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் ஆபத்து தான். ஏன்னா அந்த யோக சித்திகளை தக்க வச்சுக்கணும். அந்த யோக சித்திகளை அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுடைய அந்த 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 சக்தி அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். திரும்ப அவங்க உட்காந்து யோகம் தவம் பண்ணணும், பெரிய தொல்லை. ஆனால் பக்தர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. 2வது வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பரத மகாராஜா, ரிஷபதேவருடைய மகன். ரிஷபதேவர் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். அவருடைய மகனாகவே இருந்தாலும் பரத மகாராஜாவுக்கு ரிஷபதேவர் வந்து அவ்வளோ அற்புதமான அறிவுரைகளை சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தத்தில் ரிஷபதேவருடைய சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய 100 மகன்களுக்கு ரிஷபதேவர் அறிவுரை சொல்கிறார். நாயம் தேகோ தேகபாஜா நிர்லோகே கஷ்டான் காமாம் அர்ஹதே வித்புஜாம் ஏ தப்போ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் உடல் இருக்குது. அந்த உடலுக்கு உண்டான புலனின்பங்கள், அந்தந்த உடலில் என்ன புலனின்பம் வேணுமோ அந்த புலனின்பங்கள் எல்லாம் எல்லா உடலையும் தான் கிடைக்குது. ஆனால் மனிதனாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். எது நம்முடைய இதயத்தை தூய்மை செய்யக்கூடியதோ தப்போ திவ்யம், அந்த திவ்யமான லட்சியத்தை அடையிறதுக்காக என்ன பண்ணுங்க, தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு உபதேசமெல்லாம் கேட்டு பரத மகாராஜர் தன்னுடைய இளமையான வாழ்க்கையிலேயே தன்னுடைய இல்வாழ்க்கை, அந்த அரச போகம், அதுக்கப்புறம்தான் இவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு வார்டு கவுன்சிலர் மாதிரியோ இல்லைன்னா ஒரு அமைச்சர் மாதிரியோலாம் கிடையாது. இன்றைக்கி அவங்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் யார் அப்படின்னாக்க இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணவங்க. அதோடைய அர்த்தமெல்லாம் இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. ஏன்னா உலகத்தை ஆட்சி பண்ணுறது, ஏன்னா இப்போ எல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, ஒரே ஆட்சியின் கீழே இந்த உலகம் வரணும் அப்படின்னு சில நாடுகளெல்லாம் முயற்சி பண்ணுறதா அரசியல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நாளில் அதெல்லாம் இயற்கையாகவே இருந்தது. தான் உலக பேரரசர்கள். அவர் ஆண்டதுக்கு அப்புறம்தான் இந்த இதுக்கு வந்து பாரத வருஷம்னே பேர் வந்தது. அப்பேற்பட்டவர் இளமையாக இருக்கும்போதே என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய மனைவி, மகன்கள், ராஜ்யம் எல்லாத்தையும் துறந்து புலகாசிரமத்தில் போய் அவர் வந்து தவம் பண்ணுறார். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை பாருங்கள், இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்துட்டார். தாரணா தியான சமாதி நிலை கிட்டக்கிட்ட அவர் வந்துட்டார். ஆனால் பக்தி யோகத்தில் இதனுடைய நிலைகள் வேறு மாதிரி இருக்குது. ஆதோ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, நர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவ, பிரேமா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அவர் பாவ நிலை வரைக்கும் வந்துட்டார். ஆனால் அப்போ பார்த்து ஒரு மான்குட்டியை பார்த்து பரிதாபப்பட்டார். அந்த மான்குட்டியை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த மான்குட்டியை எடுத்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டார். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பகவானை தியானம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், கிருஷ்ணா கான்ஷியஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த மான் கான்ஷியஸாக ஆகிட்டார். அந்த மான்குட்டியை ஏன்னா இப்போ பண்ணுற மாதிரி தான் அப்போயே பண்ணியிருக்கார் அவர். இப்போல்லாம் நாய்க்குட்டியை தூக்கி படுக்கையில் போட்டு வச்சு படுத்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவரும் மான்குட்டியோடையே படுத்துக்கிறது, தன்னுடைய மார்பில் போட்டுக்கிறது, அந்த மான்குட்டியே நினச்சிட்ருக்கிறது, அப்படிலாம் பண்ணதுனால அவருடைய மரண சமயத்தில் அந்த மானை நினச்சி அடுத்த பிறவியில் மானா பிறந்துட்டார். ஆனால் மானா பிறந்தாலும் அவருக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது. நான் இந்த மாதிரி புலகாசிரமத்துக்கு எதுக்கு வந்தேன், பகவானுடைய பக்திக்காகத்தானே வந்தேன். ஆனால் இருந்திருந்து ஒரு மான்குட்டி மேலே போய் நான் மனசை வச்சதுனால நான் மானா பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அந்த பிறந்த உடனே என்ன பண்ணார், அவங்க அம்மாவெல்லாம் விட்டுட்டார், அந்த தாய்மானை விட்டுட்டு திரும்ப அந்த புலகாசிரமத்துக்கு வந்து காஞ்ச புல்லை சாப்பிட்டு அவர் தவம் பண்ணார். மான் உடலில் இருந்து
பரத மன்னருடைய உடல்ல இருந்தவரை மான் உடல்ல இருக்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அதெல்லாம் கொடுத்தது யாரு? அந்த நினைவு. எப்படி அஜாமிலனுக்கு நாராயணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் நடக்கிற அந்த விவாதங்களை பார்க்கறதுக்கான பார்வை கொடுத்தது யாரு? ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம கண்ணுக்கு அவங்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. ஆனால் அஜாமிலன் கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சாங்க. அவங்களுடைய உரையாடலை அவரால் கேட்க முடிஞ்சது. எப்படி நடந்தது? தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அப்படின்னு பகவான் 10வது அத்தியாயத்தில் சொல்றார். அந்த புத்தி யோகத்தை பகவான் கொடுக்கிறார். எப்படி பரத மன்னருக்கு அந்த மான் உடல்ல தன்னுடைய முந்தைய பிறவி ஞாபகம் இருந்தது, அதுக்கப்புறம் அடுத்த பிறவி எடுக்கிறார், ஜடபரதரா பிறக்கிறார். பிறந்து ரகுகண மகாராஜருக்கு அவர் உபதேசம் பண்றார். ஆக எதுக்காக இந்த சரித்தங்கள் எல்லாம் அப்படின்னா, பக்தர்களுக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு பக்தர் ரொம்ப எளிமையான முறையில் பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணாலும், பார்க்கறதுக்கு ஆடம்பரம் இல்லாமல் இருந்தாலும், அவருடைய பக்தியோக பயிற்சி அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் வீணாக போக போகிறது கிடையாது. நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அபியச தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகத்தில் பகவானே சொன்னார். நம்ம பார்த்தோம். இந்த முயற்சியில் குறைவோ இழப்போ கிடையாது. மிகச்சிறிய முன்னேற்றம் கூட மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து ஒருவனை காப்பாற்றும். அதனால தான் பிரபுபாத் பக்தி யோகத்தை பற்றி தான் சொல்கிறார். கலியுகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பக்தர்கள் இந்த கலியுடைய பிரபாவத்துக்கு எதிராக, ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த 4 சட்டத்திட்டங்களை தவிர்க்கிறது, இல்லை இந்த 4 சட்டத்திட்டங்களை உடைச்சு அந்த மாதிரி வாழ்கிறது தான் ஆனந்தமான வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அப்படின்னு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அது பின்னாடி ஓடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் பக்தர்கள் எப்படி இருக்காங்க? ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இதுக்கு எங்கே உட்காந்து அவங்க தியானம் பண்ணாங்க? என்ன ஆசனத்தை பயிற்சி பண்ணாங்க? ஏன்னா இது பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய அளவற்ற கருணை, காரணமற்ற கருணை. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்பிஷே நமஹ. நமோ மகாவதன்யாய அவதாரமாக வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. அவர் நம்மளை எப்படி பார்க்கல, இவங்களுக்கு தகுதி இருக்கா, இவங்களுக்கெல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் கொடுக்கலாமா அப்படிலாம் பார்க்கல, எல்லாருக்கும் கொடுத்தார். அதை விட கருணையாக ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொண்டு போய் சேர்த்தார். அதனால் பக்தியோக பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறையில் பயிற்சி செய்யப்படக்கூடியது. மனம் எளிமையாக இருந்தால் போதும். நாம் என்ன பண்ண வேண்டாம், எதையும் போட்டு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது பண்ணால் இது ஆகிடுமோ அது ஆகிடுமோ. நிறைய பேருக்கு இது கேள்வி. ஆமாம், இந்த ஹரே கிருஷ்ணாவுக்கு போறியே, என்ன கிடச்சிது உனக்கு, என்ன நடந்தது, என்ன கிடச்சிது அப்படி தான் கேட்பாங்க. ஏன் அந்த மாதிரியே பழகிட்டாங்க. நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்ன உணர்றோமோ அதை சொல்லணும். எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்கிது இல்லையா, அதை நாம் பகிர்ந்துக்கணும். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எது வேணால் கிடைக்கலாம் இந்த உலகத்தில், சந்தோஷம் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது, நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. மந்த்ர அப்படின்னா மனசை எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் விடுவிக்கக்கூடியதான் மந்திரம். அதுவும் பகவானுடைய நாமம், எப்பேற்பட்ட நாமம். ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்த சிதாத்மனே இதி ராமபதே நாசோ பரபிரம்மாபிதீயத்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலக விஷயங்களில் எந்த பற்றுதலும் இல்லாத யோகிகள், அவங்கள கூட கவரக்கூடியதான் ராமா அப்படிங்கிற நாமம். ராம நாமம் இருக்கே, அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் கிருஷ்ணா அப்படிங்கிற நாமம் எல்லா விதமான ஆக்கர்ஷணங்களையும் உடையது, எல்லாரையும் கவரக்கூடியது.
எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆனந்த சக்தியான ஸ்ரீமதி ராதாராணி அவங்க ஹரே அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிடப்படுறாங்க. அதனால் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது நம்ம மனதை கட்டுப்படுத்தி பகவான் மேலே நம்ம மனதை செலுத்துறதுக்கு, பகவானுடைய அந்த சேவையை நாம் யாசிக்கிறதுக்கான மந்திரம். அதனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை யார் ஒருத்தர் முறையாக 16 மாலை ஜபம் பண்ணுறாங்களோ அவங்கள உலகத்தில் எந்த சக்தியாலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் உத்தரவாதம் கொடுக்குறார். ஆச்சாரியாருடைய அந்த கருணையை நாம் புரிஞ்சுக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் கருணையோடு நமக்கு 16 மாலைகள் அப்படின்னு தளர்த்தி கொடுத்துருக்கார். இல்லை அப்படின்னாக்க இந்த கலியுகத்தில் இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 64 மாலைகள் ஜபம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேரால் நம்ம பண்ணுவோம்? எத்தனை பேருக்கு நேரம் இருந்தாலும் மனம் எத்தனை பேருக்கு இருக்குது? 64 மாலை ஜபம் பண்ணுறதுக்கான மனம், உறுதியான மனம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது? அதனால் பிரபுபாதர் நமக்கு கருணையோட 16 மாலை கொடுத்துருக்கார். அதையாவது நம்ம என்ன பண்ணணும்? ஒழுங்காக ஜபம் பண்ணி, குறைந்தபட்சம் சொல்லியிருக்கார், எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதிகமான நாம ஜபம் பண்ணி நாம் வந்து பக்தியோக பயிற்சியில் நிலைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் உயர்ந்தது. ஏன்னா அடுத்த அத்தியாயத்தில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அர்ஜுனன் வந்து இந்த யோக பயிற்சி அப்படிங்கிறது என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல போகிறார். அதனால் இந்த பக்தி யோகத்தை தான் பகவான் வலியுறுத்தி சொல்கிறார். அதுலேயும் குறிப்பாக 7வது அத்தியாயத்துலேருந்து ஆரம்பித்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி யோகத்தை பற்றி தான் பகவான் சொல்ல போகிறார். பக்தி யோகம்தான் எல்லா யோக வழிமுறைகள்லையும் உயர்ந்தது. மற்ற யோக வழிமுறைகள் பக்தி யோகத்தில் தான் நிறைவடையணும். அப்படி நிறைவடையலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய முழு பலன் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் ரொம்ப சுலபமாக நமக்கு இது கிடைச்சிட்டதுனால நாம் இதை என்ன பண்ணக்கூடாது? அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் பக்தர்கள் இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க பிரச்சார யுக்திகளில் பலவிதமான யுக்திகள் வந்துருச்சு. ஏன்னா இப்போது இந்த ஆன்லைன் பிரச்சாரங்களெல்லாம் ரொம்ப நல்ல முறையில் நடக்குது. அதனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து இதெல்லாம் கேட்டுக்கிறோம். அப்போது ஆமாம், இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் உட்காந்துட்டே எல்லாத்தையும் கேட்டோமே, அப்புறம் என்ன, ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற இஸ்கான் கோவிலுக்கு போய் நம்ம அங்கே சேவைகள் செய்து, நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு இஸ்கான் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சென்டர் இல்லை பெரிய கோவில் எதுவும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லையா, நம்ம வீட்டையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய ஒரு ஆலயமாக மாற்றி நாம் பக்தி சேவையை தொடங்கி மற்றவங்களுக்கு பக்தி சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். அதனால் நாம் இதை எந்த அளவுக்கு தீவிரமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானையும் ஸ்ரீல பிரபுபாதரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியும். அதை பண்ணாலே நம்ம வாழ்க்கை வெற்றி தான். அதனால் இந்த தாமோதர மாதத்தில் நாம் பகவான் தாமோதரரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பகவானே, இந்த பக்தியோக வழிமுறை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வழிமுறையாக இருக்குது. ஆனால் என்னுடைய அந்த கடினமான மனதினால் பயிற்சி செய்கிறது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. தயவுசெய்து என்ன பண்ணுங்க, இந்த பக்தி யோகத்தை எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லி தாமோதர பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நாம் இன்றைக்கி நிறைவு செய்துக்கலாம். அடுத்து வரப்போகிற ஸ்லோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதை பக்தர்கள் சொல்லும்போது நாம் நாளைக்கு பொறுத்திருந்து கேட்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.